நம்ம உதவின்னு போய் கேட்டால் யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்க இந்த உலகத்தில். அவ்வளோ மோசமான காலகட்டமாக ஆகிப்போச்சு இப்போ. ஆனால் நம்ம உதவின்னு போய் கேட்கும்போது அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம முருகர். அதுவும் 2 கையில் இல்லை, அவருக்கு இருக்க 12 கைகளிலும் அள்ளி அள்ளி கொடுப்பார் நமக்கு. நம்ம போதும் போதும் சொல்கிற அளவுக்கு முருகர் கொடுப்பார். அதான் முருகருடைய குணம். ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் காக்க வைப்பார். அதுக்கு நம்ம கொடுக்கறதுக்கான அது பலத்தை நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளை சக்தி வர வைப்பார் நம்ம முருகர். ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம், உதவின்னு போய் யாருன்னா கேட்டோம்னா செய்கிறேன்னுவாங்க, அப்புறமா செய்ய மாட்டாங்க, மனசை உடச்சிடுவாங்க. அதுவும் இல்லாமல் உதவி செய்யாமல் நம்மளை பின்னாடி ரொம்ப கேலித்தனமாகவும் இப்போ நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை பற்றி விமர்சிக்க பண்ணுறதே அவங்களுக்கு வேறு வேலையாக இருக்கும். ரொம்ப வேதனைப்படுத்துவாங்க. அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம மனுஷங்க கிட்ட போய் உதவின்னு நிற்கிறத பதில் நம்ம முருகர்கிட்ட நிற்கணும். முருகா, என்னை நீ தான் காப்பாற்றணும், எனக்கு இது நீ தான்ப்பா கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முருகர்கிட்ட கேட்கும்போது அவருடைய 12 கைகளிலும் அள்ளி அள்ளி நமக்கு கொடுப்பார். நம்ம கஷ்டம் நினைக்கும் போது நம்ம எந்த இடத்துல கூட இருக்கலாம். அது கோவிலில் தான் இருக்கணும்னு கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கலாம், எங்கேயாச்சும் நம்ம ஒரு இடத்துல இருக்கலாம். அது இரவாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம கஷ்டம் வரும்போது முருகா என்னை பாரப்பா நம்ம கேட்கும்போது முருகனுடைய 12 விழிகளும் திறக்கப்படும். 12 கண்களையும் திறந்து பார்ப்பாருங்க முருகர். அது நான் அறிந்த உண்மை, நான் உணர்ந்த உண்மை, என் வாழ்க்கையில் நடந்தது. நான் போட்டுருக்க பதிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் எனக்கு அனுபவம் கிடைச்சது, எனக்கு முருகர் செஞ்சதை தான் நான் போட்டுட்ருக்கேன். சும்மா கற்பனைனாலேயோ ஏதோ போடணுன்னாலையோ பேசணுன்னாலையும் நான் போடல. முருகனால நான் உயர்ந்துட்டுருக்கேன், முருகனால நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அது முருகனை பற்றி பேசணும், சொல்லணும், அதை நன்றி உணர்ச்சி காட்டணும். அதுக்காகத்தான் நான் இந்த பதிவெல்லாம் போட்டுட்ருக்கேன். முருகனை பற்றி சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுது. எத்தனையோ நல்ல உள்ளங்கள்லாம் முருகனை நேசிச்சிட்ருக்காங்க. ஆனால் சில டைமில் புரியாமல் அவங்களும் பரிதவிச்சிட்ருப்பாங்க. கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு ஒரு தெளிவான சிந்தனையை கொடுக்கும். முருகனை பற்றி நம்ம நினைக்கக்கூடியது நம்ம நல்லது தான், முருகனை நம்ம நம்பிட்டுருக்கோம், நம்ம வாழ்வோம்ன்ற ஒரு நம்பிக்கை வரும். சத்தியமான உண்மை இது. அதுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டுட்ருக்கேன். என்னோடய பதிவு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அனுபவம் பட்டது, எனக்கு அனுபவத்தில் நடந்தது, முருகன் எனக்கு உதவி செஞ்சது, என் வாழ்க்கையில் நடந்தது தான் நான் போட்டுட்ருக்கேன். கண்ணார பார்க்குறோம் ஒரு விஷயம், முருகனால் நடக்கும் அற்புத விஷயங்களை தான் நான் எல்லாத்தையும் பார்த்து தான் நான் பதிவை போட்டுட்ருக்கேன். அதனால் முருகர் இருக்கார், உதவின்னு நம்ம மற்றவங்கிட்ட போய் கேட்குறது பதில் நம்ம முருகன்கிட்ட கேட்போம். அள்ளி அள்ளி கொடுப்பார். போதும் போதும் சொல்கிற அளவுக்கு அள்ளி கொடுப்பார். கொஞ்சம் காத்திருக்கணும், கொஞ்சம் நம்ம பொறுமை தேவை. ஆனால் பயமே வேணாம். நிச்சயமாக எந்த சந்தேகமே வேணாம். நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். நிச்சயமாக வாழ்வோம். முருகர் நமக்கு எல்லாமே கொடுப்பார். முருகரால் முடியாதது உலகத்தில் எதுவுமே கிடையாது. சாத்தியம் இல்லாத விஷயம் என்று